ஏன் அறிவாளி பெண்கள் தவறானவர்களையே தேர்ந்தெடுக்கிறார்கள் படிச்சிருங்க. நல்லா இருக்குங்க. ஒரு சின்ன சின்ன வார்த்தைக்கு நீ எவ்வளவு நல்ல பிள்ளை தெரியுமா, என்ன அதுல இன்னொரு விஷயம் எவ்வளவு அழகா இருக்குது. இந்த வடிவேலு சார் ஒரு ஜோக் சொல்லியிருப்பாரு. கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கிற எண்ணெயை பார்த்து தக 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 எம்ஜிஆர் மாதிரியே இருக்கிறேன்னு சொல்லும் போதே நான் சுதாரிச்சுட்டு இருந்திருக்கணும்னு சொல்லுவேன். அது சாதாரணமான டைலாக். அது சாதாரணமான டைலாக் இல்ல. அது நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு எவனாவது சொன்னான்னு வச்சுக்கேன், நீ ஒன்னும் சொல்ல தேங்க்யூ சோ மச் சொல்லிட்டு கடந்து போயிரு அப்படின்ட்டு நிக்காத. உனக்கு தெரியாதா நீ என்ன அழகுன்னு? இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் எப்பவுமே சொல்றேன். வீட்டில் நம் எல்லோருக்கும் பெண்கள் என்பதற்காக இந்த காலகட்டத்தில் பாசம் அதிகம் கிடைக்கிறது. ஆண் குழந்தைகளை காட்டிலும் பெண் குழந்தைகளை வீட்டில் பெற்றோர்கள் அதிகம் நேசிக்கிறார்கள். இது உண்மை, இந்த காலகட்டத்தில் உண்மை. அவர்கள் நமக்கு சாக்லேட் கொடுப்பார்கள். வீட்டில் அம்மா அப்பா அண்ணன் தம்பி இவர்கள் எல்லாம் சாக்லேட் கொடுப்பார்கள். நாம் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கேட்போம், அதையும் தருவார்கள். இந்த பழக்கத்துல வெளியில போய் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கேட்டுறாத. ஏன் தெரியுமா? உனக்கு எவனாவது எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுக்கறானா அவனுக்கு எக்ஸ்ட்ராவாக உன் மீது ஏதேனும் தப்பாக எண்ணம் இல்லாமல் அந்த எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை அவன் உனக்கு தரமாட்டான். இதை மட்டும் புரிஞ்சுக்கோ. உன்னை வெளியில கூட்டிட்டு வந்துட்டோம்ல, படிக்க வச்சிருக்கோம்ல, நீ துக்கம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் துன்பம் இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் இல்ல.